உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 6ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை, குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 23ஆம் நாள், நவமி திதி, மக நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் லாபம், ரிஷபம் பாராட்டு, மிதுனம் ஆர்வம், கடகம் உதவி, சிம்மம் ஆதாயம், கன்னி சலனம், துலாம் உற்சாகம், விருச்சிகம் புகழ், தனுசு பகை, மகரம் அசதி, கும்பம் வரவு, மீனம் மறதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல தகவல்களை, நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நாங்கள் இப்போ ஒரு 2-3 நாளாக நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறீங்கள், நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு தாரீங்கள், அதை பற்றி விசாரிக்கிறீங்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, லக்ஷ்மி வாசம் செய்யும் இடங்கள், எங்கெங்கே மகாலட்சுமி இருக்கின்றாள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பெண்கள் அல்லது சில பேர் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றியும், ஆன்மீகம் சம்பந்தமாக சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று எங்களுடைய மூதாதையர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது என்னென்ன விஷயம் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல லக்ஷ்மி வாசம் செய்யும் இடங்கள். பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். பசு மாட்டினுடைய உடம்பு பூரா 33 கோடி தேவர்களும், எல்லா தெய்வங்களும் தேவர்களும் பசுவின் உடம்பு பூராக வாசம் செய்வதாக ஐதீகம். அதில் பசுவினுடைய முகத்தில் யார், கொம்புல யார், திமிழில் யார், இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. இதில் மகாலட்சுமி எங்கே வாசம் செய்கிறதுனால பசுவினுடைய பின்புறம். எப்போவுமே பசுமாட்டை பார்த்தா முன்னுக்கு முகத்தை கும்பிடக்கூடாது. முகத்தை கும்பிட்றதை விட முகத்தையும் கும்பிடுங்க, பரவாயில்லை. ஆனால் பசுவினுடைய பின்புறத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். அதனால தான் கோயிலெல்லாம் கோமாதா பூஜை நடக்கல பசுமாட்டினுடைய பின்புறத்துக்கு பூஜை செய்வார்கள். மந்திரம் சொல்லிக்கல பசுமாட்டினுடைய பின்புறத்தை பார்த்து மந்திரம் சொல்வார்கள். பசுமாட்டினுடைய பின்புறத்துக்கு சந்தனம் வைப்பினம், குங்குமம் வைப்பினம், மஞ்சள் அரிசி போடுவினம், அபிஷேகம் தண்ணி தெளிப்பினம், எல்லாம் பசுவினுடைய பின்புறம். ஏன்னா மகாலட்சுமி அங்கே தான் வாசம் செய்கின்றார். முதல்ல பசுமாட்டினுடைய பின்புறத்தை வணங்கிய பின்தான் முன்புறத்தை வணங்க வேண்டும். அதுவும் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக பசுமாட்டின் பின்புறத்தை வணங்குவதனால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். மகாலட்சுமி அங்கே வாசம் செய்கின்றார். அதே மாதிரி யானையினுடைய முகத்திலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். பசுமாட்டுக்கு பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். யானையினுடைய முகப்பகுதி, முன்னுக்கு காதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய தும்பிக்கையுடன் கூடிய முகப்பகுதி, யானையின் நெற்றி பகுதியிலே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். அது மாதிரி யானையை தொட்டு கும்பிடணுமா இருந்தால் முன்பகுதியை தொட்டு கும்பிட வேண்டும். யானையை வணங்க வேண்டுமாக இருந்தால், பூஜை செய்ய வேண்டுமாக இருந்தால் யானையினுடைய முன்பகுதி முகத்துக்கு பூஜை செய்யணும். அங்கே தான் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். வெள்ளை நிறமுடைய வாசனை மலர்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். வாசம் இல்லாத பூவில் லட்சுமி ஒரு காலமும் இல்லை. எந்த பூவையாவது எடுத்து பாருங்க. சில பேர் காட்டு மல்லிகைன்னு ஒன்று இருக்கும், அதில் வாசமே வராது. மல்லிகை பூ வாசமான மலர், அங்கே மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். ரோசா பூ வாசமான மலர், அங்கே மகாலட்சுமி வாசம் செய்கின்றார்.
வெள்ளை நிறமுடைய வாசமான மலர்களில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். வாசம் இல்லாத மலர்களில் லக்ஷ்மி கிடையாது. சரி, பசுவினுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி இருக்கா, யானையினுடைய முகத்தில் மகாலட்சுமி இருக்கா, வாசனையுடைய வெள்ளை நிற மலர்களில் மகாலட்சுமி இருக்கா. அடுத்தது விளக்கு, நாங்கள் வீட்டில் ஏற்படுகின்ற விளக்கில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால் எப்பவும் விளக்க மகாலட்சுமியாக நினைத்து வழிபாடு செய்ய. அதனால தான் வீட்டில் லட்சுமி விளக்குன்றே ஒன்று இருக்குது. அஷ்டலட்சுமிகளின் படம் போட்ட லட்சுமி விளக்கு, அது பொதுவாக காமாட்சி விளக்குன்னு சொல்கிறது. அதில் லட்சுமி அஷ்டலட்சுமிகள் படத்தோடு போட்ட லக்ஷ்மி விளக்குன்றே இருக்குது. அந்த விளக்கை ஏற்றுங்கள். மகாலட்சுமி தீபத்தில் வாசம் செய்கின்றால் எந்த விளக்கு, ஒரு அகல் விளக்கு, ஒரு சிட்டி விளக்கை ஏற்றினாலும் அங்கே மகாலட்சுமி இருக்கின்றால். எல்லா தீபங்கள்லையும் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால். மகாலட்சுமி வாசம். அடுத்தது சந்தனம், தாம்பூலம், கோமயம், இதில் எல்லாம் மகாலட்சுமி இருக்கிறாள். சந்தனத்தில் மகாலட்சுமி இருப்பார். அதனால தான் சுமங்கலி பெண்கள் சந்தனத்தை பயன்படுத்துறது. சந்தனம் மங்களகரமான பொருள். எல்லாத்துக்கும் அடுப்புக்கு சந்தனம் போட்டு வைக்கலாம், பால் காய்ச்சிற பானைக்கு சந்தனம் போட்டு வைக்கலாம், படங்களுக்கு சந்தனம் போட்டு வைக்கலாம், விளக்குக்கு சந்தனம், எதை தெய்வாம்சமாக வீட்டு வாசலுக்கு சந்தனம் போட்டு வைக்கலாம். சாமி சந்தனத்தில் மகாலட்சுமி வாசம். அதனால் பெரிய சந்தன பொட்டை எல்லாத்துக்கும் பெய்யுங்கோ. தாம்பூலம்னா என்ன? வெற்றிலை. வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். வெற்றிலை எங்களுடைய ஆன்மீகத்துடன் மிகச்சிறந்த பொருள், ஆன்மீக பயன்பாடுடைய பொருள், ஆன்மீகவாதிகள் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள் தான். வெற்றிலையை போட சொல்லி கூட எங்களோட தர்மசாஸ்திரத்தில் தாம்பூலத்தை போடுங்கோ, தாம்பூலம் தரித்து கொண்டு சில விஷயங்களை செய்யணும், பேசணும் என்றெல்லாம் சாத்திரத்தில் இருக்குது. வெற்றிலை மங்களகரமான பொருள். அதில் மகாலட்சுமி இருப்பதனால்தான் அது மங்களகரமான. கோமயம் கோசலம் என்ன? பசுவினுடைய சாணம். பசுவினுடைய சாணத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். அதனால தான் அடுப்பை சாணத்தால் மெழுகிறது. வீட்டு வாசலில் சாணத்தை மெழுகி அதில் கோலம் போடுறது. சாணத்தில் மகாலட்சுமி. கோமயம் பசுவினுடைய சாணம். உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால். அதனால தான் காலையில் எழும்பினுடனே முதல்ல கண்ணை திறந்து உங்களுடைய வலது இடது உள்ளங்கையை பாருங்கள் என்று சொல்கிறோம். காலையில் கண்ணை முழிச்சோன்னா, கண் முழிக்க முன்னுக்கே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கை ரெண்டையும் விரித்து முதல்ல உங்களுடைய வலது உள்ளங்கையை கண்ணை திறந்து பாருங்கள், இடது உள்ளங்கையை பாருங்கள். கைகளின் உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்வதனால் கையை காலையில் பார்க்க சொல்கிறது. வேள்வி புகையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால். ஒரு கணபதி ஹோமம் செய்கிறோம், லட்சுமி ஹோமம் செய்கிறோம், சண்டிகா ஹோமம் செய்கிறோம், சுதர்சன ஹோமம் செய்கிறோம், மிருத்யுஞ்சய ஹோமம் செய்கிறோம், நவக்கிரக ஹோமம் செய்கிறோம், அஸ்வமேத யாகம் செய்கிறோம். இந்த மாதிரி எந்த யாகத்தை செய்தீர்களாக இருந்தாலும் அந்த யாக புகை, அந்த ஓமத்து புகையில் மகாலட்சுமி. அதனால தான் அந்த யாகங்கள் செய்யக்குள்ள புகைன்று நாங்கள் வெளியில் வரக்கூடாது. அந்த புகைக்குள்ளே கொஞ்ச நேரம் இருக்கணும். அந்த புகையை சுவாசம் செய்ய வேணும். புகை எங்களோட உடம்புல நல்லா படணும். மகாலட்சுமி ஓம வேள்வியில் வசம் செய்கின்றார். பசுமாட்டின் கால் தூசியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். அதனால தான் பசுமாடுகளெல்லாம் போனால் பின்னுக்கு ஒரு புழுதி கிளம்பும். அந்த புழுதியில் நாங்கள் போக வேண்டும். பசுமாட்டுக்கு பின்னுக்கு நாங்கள் போனோம்னா ஒரு 10 பசுமாடு போனால் ரோட்டில் புழுதியை கிளப்பும். அந்த புழுதியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். அது ஒரு விஷயம். இப்போ எது செய்யக்கூடாது, எங்கெங்கே மகாலட்சுமி வாசம் செய்கிறான்னு பார்த்துட்டோம். இப்போ எது செய்ய? நெருப்பை வாயால் ஊதி நுறுக்கக்கூடாது. எப்பவும் சில பேருக்கு ஒரு பழக்கம், சாம்பிராணி போடுவினோம். சாம்பிராணியை போட்டுட்டு அதை ஃபூன்னு ஊதிக்கொண்டே இருப்பினோம். அதை நூக்குறதுக்கும் உதவினோம், அந்த புகையை பறக்கிறதுக்கு. அதனால தான் அந்த காலத்துலலாம் பாருங்கோ, சாம்பிராணி போட்டால் கையில் ஒரு பேப்பரோ மட்டையோ விசிறி மாதிரியோ ஒன்று வச்சிருப்பினோம். சாம்பிராணியை விசிறியால் அணைச்சித்தான் ஊதணும். ஊதி நுறுக்கக்கூடாது. ஊதினா வாயுள்ள உள்ள எச்சி அதில் இருக்குது. அது லட்சுமி கடாச்சம் நிறைந்தது, அது தெய்வீகத்தன்மை பொருந்தியது. அதை நாங்கள் வாயில் எச்சியால் ஊதி வீடெல்லாம் புகையை போட்டு எந்த பிரயோசனம் இல்லை. அதனால் ஒரு மட்டை, ஒரு பேப்பர், ஒரு விசிறியை வச்சுக்கொண்டு சாம்பிராணி தூளை போட்டுட்டோம். அந்த விசிறியால் விசுக்குங்கள். இல்லாட்டி மயில் ரகால விசுக்கிறத பார்த்துருப்பீங்க.
விசிக்கித்தான் அந்த புகையை எல்லா இடமும் போடணுமே தவிர வாயால் ஊதி சில பேர் பார்த்துருக்கேன். சாமி படம் இப்படி இருக்கும், சாம்பிராணியை வச்சுட்டு படத்துக்கு புகை போடணும்னா வந்து ஊதுவினம். அது முழுமையான தவறு. சாம்பிராணியை அணைக்கிறதுக்கும் அதை ஊடாதுங்க. எல்லாத்துக்கும் கையில் ஒரு விசிறி வச்சு அதனால தான் அந்த நெருப்பை அணைக்க வேண்டும். அதுக்கு பிறகு சாம்பிராணியை போட்டு அந்த விசிக்கி கொண்டு வீடெல்லாம் காட்டி கொண்டு வரணுமே தவிர வாயால் ஊதக்கூடாது. அம்மி, உலக்கை, முறம், வாசல்படி இந்த இடத்துல உட்காரக்கூடாது. சில பொம்பளைகள் அம்மிக்கு மேலே உட்கார்ந்து கதைக்கிறத பார்த்துருக்கேன். அப்படி செய்கிறது அம்மி வந்து லட்சுமி கடாட்சம். அம்மியில் வந்து அரைக்கிற அம்மியில் உட்காரக்கூடாது. அதுவும் பெண்கள் உட்காரக்கூடாது. உலக்கைக்கு மேலே உட்காரக்கூடாது. முறம் என்றால் நான் சொல்லியிருக்கேன், சுலகு நட்சத்திரங்களின் அதிர்ஷ்ட சின்னங்களில் சுலகை பற்றி சொல்லியிருக்கிறேன். முறத்தின் மேல் உட்காரக்கூடாது. அதே மாதிரி வாசல் படியில் உட்கார்றது, வாசல் படியில் உட்கார்ந்து பேன் தலை சீவுறது, பேன் பார்க்குறதெல்லாம் தவறு. அம்மி, உலக்கை, முறம், வாசல் படியில் உட்காரக்கூடாது. அன்னம், உப்பு, நெய் கைகளால் பரிமாறக்கூடாது. ஒருத்தருக்கு சாப்பாடு போடைக்கல உப்பு காணான்னு சொல்கிறீங்க, உடனே கையினால் கொஞ்சம் உப்பு எடுத்து போடக்கூடாது. ஒரு கரண்டியால் தான் உப்பை போடணும். அது மாதிரி அன்னத்தை கையினால் போடக்கூடாது. கையினால் என்னத்துக்கு போடுறது? இறந்து போனால் பிண்டம் பிடிப்போம், அதுக்கு தான் சோறை கையால், அது கரண்டி இல்லை, கையால் அள்ளி பிண்டமாக வைப்போம். அந்த மாதிரி ஆக்களுக்கு சாப்பாடு போடைக்கல கையினால் போடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு கரண்டியினால் தான் போடணும். வெள்ளிக்கிழமை கீரை சமைக்கக்கூடாது. இது நிறைய பேர் பின்பற்றிக்கணும், தெரியாமல் இருப்பினும் வெள்ளிக்கிழமையில் கீரை சமைக்கக்கூடாது. இரவில் வேஷ்டி துவைக்கக்கூடாது. உடுப்புகளை இரவில் துவைக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது. நான் ஒன்றொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.